மேலே உன்னால் ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிறதுக்கு உன்ட்ட இனி ஆயுதங்கள் இல்லை. ஏற்கனவே அமெரிக்காவில் ஆயுத பற்றாக்குறை. கர்க்கு தீவு என்னன்னா, அந்த தீவினுடைய மொத்த பரப்பளவு 8 கிலோமீட்டர் நீளம். அதாவது 8 கிலோமீட்டர்னா நாம் இங்கிருந்து மிஞ்சி மிஞ்சி போனால் மவுண்ட் ரோடு வரைக்கும் 4 கிலோமீட்டர் அகலம். இவ்வளோதாங்க அந்த தீவு. இவ்வளோதாங்க அந்த தீவு. அந்த தீவில் அவங்க ஸ்டாக் வச்சுருந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லியன் அளவுக்கான பேரலில் க்ரூட் ஆயில், அப்புறமா ஏராளமான போட்டுகள், ஏராளமான இராணுவ நிலைகள், தற்கொலை படைகள். அமெரிக்கா உள்ளே இறங்குனா என்ன ஆகும்னு சொல்றாங்க, அந்த கர்க்கு தீவு தான் அவங்களுக்கு முக்கியமாக எண்ணெய் வளம் உள்ளது. யாருக்கு? ஈரானுக்கு. கர்க்குக்குள்ள இறங்குனா ஒரு போர்ல ஜெயிக்கிறது எப்படின்னு உலக போரியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். மேல இருந்து குண்டு போடுறது மட்டும் இல்லை, மேல இருந்து ராக்கெட் அடிக்கிறது மட்டும் இல்லை, ஏவுகணை அடிக்கிறது மட்டும் இல்லை, குண்டு போடுறது மட்டுமல்ல, கப்பல்ல அதெல்லாம் இல்லை. எல்லாவற்றையும் செய்துவிட்டு எந்த ஊரை நீங்கள் போர் செய்தீர்களோ அந்த நகருக்குள்ள உங்க படைகளை கொண்டு இறக்கணும். இந்தியா ஒருத்தர் தாக்குறோம்னா மேல இருந்து தாக்கிட்டு போக முடியாது, கீழே இறங்கணும். இறங்கி மக்கள் இருக்கிற இடத்துல போகணும், ராணுவம் போகணும், சுடணும், நாட்டை கைப்பற்றணும். அதுதான் உண்மையான போர். அப்படி சொல்லுகிற போது அமெரிக்கா அதுக்கு தயாராக இல்லை. ஐஆர்ஜிசி என்ன சொல்லிட்டார்கள்? இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் அண்ட் கார்ப்ஸ் தெளிவா சொல்லுது, நாங்க தற்கொலை படைகள்.